நம்மட இது என்ன ரூம் எல்லாம் சரியான கந்தல் குப்பையுமா கிடக்கு. இதை கூட்டுற இல்லையா? அது இதை கூட்டத்தான் வேணும். இந்த மனுஷன் வாரத்துக்கு இடையில கெதியா கூட்டிடுவோம். நாம ஒழுங்கா படிச்சிருந்தோம்டா, இந்த வாப்பாட கதையை கேட்டிருந்தோம்டா, இவர மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து கஷ்டப்பட்டிருக்கணுமா? நம்முடைய நிலைமை எல்லாம் அந்த மனுஷனுக்கு காலங்காலத்துல ஒரு கொண்டாட்டி இருந்திருந்தா இப்படி நம்மளை வச்சு வேலை வாங்கிருக்க மாட்டாரு. வயசு போனாலும் வசுரமுறையில என்ற மாதிரி அந்த ஆள்ற கதை என்னது இன்னும் வரல. இந்த கதிரையில நம்மளை இருக்கணும்னு கொள்ள நாள் ஆசை உண்டு. இன்றைக்கு இருந்து பார்க்கிறதா என்னது இத துரத்தி இது கிடக்கட்டும் படத்தை அந்த வாரத்துக்கு இடையில இருந்தா தான் நாம இன்றைக்கு படத்தை பார்க்கலாம். சரி, இருப்பம் நல்லா தான் இருக்கு, வச்சு இருக்கிறது பஞ்சு மாதிரி தான் இருக்கு. இந்த இப்ப வர்ற குசினிக்க பூந்து அமர்த்தின வாழைப்பழம் ஒன்று இருக்குவா, அதை எடுத்து விடுவோம். இந்த கதிரையில இருந்து தின்றதே ஒரு தனிச்சு வந்தான். அவர பழம் தானே நல்லா தான் இருக்கும். நல்லா பழுத்திருக்கு. எங்க இருக்க? எங்கடா இருக்க? எங்க இருக்க? நான் கதிரையில இருந்து நமக்கு அடிச்ச ஒரு காலமே இருக்கப்படாது. இந்த கொஞ்சம் நமக்கு கை நீட்டுற வேலை வச்சுக்க போறாதா? இதுக்கு அடிக்கிறையா? அதுக்கு இருக்காரு என்ன? அது நான் இருந்தேன். நாங்க ஒரு தரம் இருந்ததுக்கு அடியண்டா உங்களுக்கு எல்லாம் நான் செல்லல. நிலைமை நம்முடைய நிலைமை அறப்படிக்காய் கடுமை அறப்படிக்காய் இல்ல இல்ல, நீங்க அடிச்சிருக்க கூடாதா? கையை நடிக்க கூடாது. தேவையில்லாத வேலை. நாங்க என்ன சும்மா கொஞ்சம் வேலை செய்யறோம். நாங்க வேலை செய்யறதுக்கு நீங்க காசியா இருங்க. நாங்க வேலை செய்யறோம், உங்களுக்கு என்ன சும்மா செய்யற மாதிரி இப்படி பிள்ளைல இருந்து நான் வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க அடிச்சிருக்க போடா. அடிச்சதுக்கு நான் போறேன். எனக்கே அஞ்சிருக்க உங்கள்கிட்ட பொலிசுக்கா போறேன். இல்ல இல்ல, பொலிசுக்கு இல்ல, எனக்கு கேள. நான் உங்கள்கிட்ட கேள. நீங்க இவ்வளவு நாள் இருந்ததுக்கு ஒரு இது இல்லாம அடிச்சு போட்டீங்க. நான் போறேன். எங்க போறேன்? நான் எங்கேயாவது போவேன். இப்படிதான் யாருமா யாரு பாப்பா எல்லாம் நான் தானடா. சும்மா தரடா, நாளைக்கு அடிக்கலாம்டா. அப்படி அடி வாங்கினா தானே திரும்ப வாய். இங்க பாத்தீங்களா, வாழைப்பழம் வேற விட கிடக்கு. சீக்கிரம் உடம்புல புஷனிக்க பழம் இருக்கு. போய் சென்று பார்ப்போம். எப்ப வாங்கி வச்ச பழம் மாரியா? அது நேரத்தில் வாங்கினது. இப்போ எப்ப வாங்கினது, எங்க வாங்கினது கேட்காது. போன காரியம் காலத்தால சரி வரலையே. யாரு மூத்துல மூஞ்சி போன ஏரியா முசிபத்து புரிஞ்சு போயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சார். அம்மா வாங்கல கண்ணாலை தெரியறாட்டு இருங்க. நான் இருப்பதற்கு வரவில்லை. அப்ப நிக்கத்தான் போவீங்களோ? மாமா, இன்றைக்கு நான் மாமா மருமகன் என்ற உறவோடு பந்த பாசம் பேசிக்கொண்டு உங்களோடு உறவாட வரவில்லை மாமா. அப்ப மச்சா மச்சா ரெண்டு வச்சுக்கோங்க மாமா. விளையாடுவதற்கு நேரமில்லை. இது என்ன சூடாக? நான் கொஞ்சம் சீரியஸாக உங்களுடன் பேச வேண்டும். என்னோட
ஓம். சொல்லுங்க, என்ன கேட்போம். உங்களோட வாளி ஃபேக்டரி இருக்குதானே? வாளி ஃபேக்டரி இருக்கு. அதுல நூற்றுக்கணக்கான வேலை செய்யற ஆட்களோட நீங்க மருமகனான என்னையும் அந்த வேலைக்கு வச்சிருக்கிறீங்க. வேற ஏதாவது சும்மா கிடக்குறீங்களேன்ட்டு நான் அங்க வச்சிருக்கேன். அதுல என்ன இருக்கு? நல்ல. ஆனால் அந்த தொழிலாளர் ஃபேக்டரியிலே மாமா நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் போதாமல் இருக்கிறது. அது சம்பந்தமாக உங்களுடன் பேசி போகலாம் என்றுதான் நான் வந்திருக்கிறேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாராம்பி? நீங்க என்ன வந்து அங்க இருந்து நீங்க அந்த வேலை நாளவா அங்க வேலை செய்யாம இங்க வந்திருக்கிறீங்க? மாமா, வேலை நாளாக இருந்தாலும் அங்கே வேலை செய்கின்ற அத்தனை ஊழியர்களும் என்னை தலைவனாக ஆக்கி இருக்கிறார்கள். தொழிலாளர் தலைவனும் நீங்க? தொழிலாளர் சங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். தொழிலாளர் சங்க தலைவனாக நான் உங்களோட பேச வந்திருக்கிறேன் மாமா. மருமகனா பேசி முடிஞ்சு இப்ப தலைவனா பேச போறாங்க. பேசுங்க மாமா. ஓய், இந்த வருஷம் நீங்கள் கொடுப்பதாக சொன்ன சம்பள உயர்வு, போனஸ் எதுவுமே எங்கள் தொழிலாளர்களுக்கு தரவில்லையே. உங்களுக்கு தெரியுமா? இந்த மழை பெஞ்ச தண்ணி பிடிச்ச வெள்ளம் வந்த இதுகளெல்லாம் எனக்கு தெரியுமா? உங்களுக்கு உள்ளுக்கு இருந்து வேலை செஞ்சவங்களுக்கு என்ன சரியா போகுது? இந்த வருடம் மாத்திரம் தானே அந்த மழை வந்தது. கடந்த வருடங்கள் போன வருடங்கள்லாம் அப்படி நடக்கவில்லை. கடந்த வருடம் போன வருடம் எல்லாம் நான் போனஸ் செஞ்சேன், சம்பள உயர்ச்சி கண்டேன், எல்லாம் தந்திருக்கேன். இந்த வருடம் இன்னும் கிடைக்கவில்லை எங்களுக்கு. இந்த வருஷம் தர முடியாது மாமா. இந்த வருஷம் தர முடியாது. எல்லா வருஷமும் ஒன்று போல இருக்காது. நீங்கள் சொல்லுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கே ஏழை தொழிலாளி படுகின்ற பாடு உங்களுக்கு தெரியும் தானே? அரை வயிறு கால் வயிறு கஞ்சியோடு அவன் படுகின்ற பாடு தெரியும் தானே? அதுக்கு நீங்கள் சம்பள உயர்ச்சி போனஸ் தராவிட்டால் நாங்கள் உங்களுக்கு எதிராக போராட வேண்டி வரும். அந்த அளவுக்கு வந்துட்டீங்க. போராடுற அளவுக்கு அந்த தொழிலாளிக்கு கூட நிலைமை விளங்குகிறது. போராடுற அளவுக்கு வந்துட்டீங்களா? எதிர்வருகின்ற வியாழக்கிழமை மாமா போராட்டம் தொடங்க போகின்றது. நாங்கள் உங்களுக்கு எதிராக உங்களது வாளி ஃபேக்டரியை இழுத்து மூட போகின்றோம். நீங்கள் விரைவிலே எங்களுக்கு முடிவு தர வேண்டும். விரைவிலையும் இல்லை, நாளைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. நான் கலைச்சனண்டா ஒரு சதவீதம் பெட்டு துண்டு தான். தாரல்ல என்றால் தாரல்ல தான். 7 மண்டா வேலை செய்ய சொல்லுங்க, இல்லையா போட்டுட்டு போக சொல்லுங்க, நான் புதால் எடுத்து போடுவேன். இது எனக்கு சும்மா சிம்பிள். அப்படி என்றால் எங்களுடைய போராட்டத்திற்கு நீங்களும் தயார் என்று சொல்லுகின்றீர்கள்? தயார் தான், தயார் தான். எனவே உங்களுக்கு லேபர் கோர்ட்டுக்கு நாங்கள் போக வேண்டி வரும். எங்களுடைய ஊதியத்தை கேட்டு போராட வேண்டி வரும். அத்தனையும் உனக்கு லேபர் கோட்டை மட்டும் தான்டா தெரியும். எனக்கு எத்தனை கோட்டை தெரியும்டா? காதி கோட்டில இருந்து தெரியும்டா எனக்கு. காதி கோட்டுக்கு நீங்கள் வேணுமென்றால் போங்கள், நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மாமா, நான் இறுதியாக சொல்லுகிறேன், நீங்கள் எங்களுடைய போராட்டத்திலே எங்களுக்கு ஊதியத்தை தந்து இந்த போராட்டத்தை நடக்க விடாமல் செய்யுங்கள். அது உங்களுக்கு பலனாக இருக்கும். மருமகனே, நான் மாமாதவா உனக்கு? சரி, மாமாக இருந்தாலும் நீங்கள் பேச்சிலே தான் மாமாவாக இருக்கிறீர்கள், ஆனால் உறவிலே அப்படி இல்லை. உங்களோட வழக்கு உறுதி எல்லாம் எனக்கு தான் இருக்கு. கவனம். நான் நினைச்சவங்கள ஒன்னு பாப்பாவே எல்லாம் ஊட்ட விட்டு பட்டையான கவனம். பாப்பா, இதற்கெல்லாம் பயந்தவன் அல்ல நான். நீதி நேர்மை நியாயத்துக்காக போராடுவதற்காக நான் முயற்சி செய்திருக்கிறேன். நான் தொடங்கி இருக்கிறேன் அந்த போராட்டம். அதிலே நீங்கள் நிச்சயமாக தோற்கத்தான் போகின்றீர்கள். எதிர்வரும் காலத்திலே நீங்கள் நிச்சயம் தோத்து போவீர்கள். எந்த வாழ்க்கையிலே தோத்தது கிடையாது. நான் சென்று வருகிறேன். வெகு விரைவிலே லேபர் கோர்ட்டிலே உங்களை சந்திப்போம். எங்களுடைய போராட்டத்திலே நாங்கள் சந்திப்போம். 5 நாட்களின் பின் தொழிற்சாலை இழுத்து மூடப்படுகிறது. சரி, பார்ப்போம், பார்த்து விடுவோம், பார்த்து விடுவோம். நானா நீங்கள் வந்துட்டாரு என்னால அலட்டுறதுக்கு இவரை போல எத்தனை பேரை நான் கண்டிருக்கேன். என்ன குஷினிக்கான இங்க வா. அது சரி, என்ன
அப்படி கிளி என்ன கிழிச்சிட்டு போற மச்சானே, நீங்க இந்த மூக்கோட கூட துளைச்சு விட்டா பொடி என்னவன் அப்படியே ஏச்சு வாங்கிட்டு இருக்கிறீங்களே. நம்மள மாதிரி பாவாடை பூச்சிகளுக்கு தான் நீங்க ஏச ரெடி. அப்படி ஆங்களுக்கு ஏச மாட்டேன். கொஞ்சம் போறோம். வேற தெரியும் தானே உனக்கு? ஓ அவரை தெரியும். நீங்க இப்படி இருக்கக்குள்ள இருந்து பலத்தால அவரு நம்மளோட பாலி சக்தியில வேலை செய்யறது தானே அவரு. ஓ அவட ஊட்டையெல்லாம் போயிருக்கேன்வா. ஓ நான் போயிருக்கேன். அப்போ பாப்பாவை தெரியுமே உனக்கு? அந்த பையெல்லாம் ஓ அவரை கொஞ்சம் நான் பரட்டாமட்டு டக்காண்டு போய் கூட்டிட்டு வா பாப்போம். இல்ல நம்மகிட்ட ஆட்கள் இருக்கு எல்லாத்துக்கும். உரமா தான் பாய் அடிக்காரு. பாப்போம் என்ன பாப்போம். என்னமோ நீ தான் இந்த வேலையை பார்க்க போறா போல நாங்க உனக்கு இந்த வேலை காண போல நினைச்சிட்டு கதைக்காயா போயிட்டு பார்த்துட்டு வா. சரி நான் பார்த்துட்டு வார்.